ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்டியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம். மஷ்ரூம் இந்தமாரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு மசாலாலாம் போட்டுட்டு, பிரியாணி மசாலா போட்டுட்டு, வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு, தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மனசு எவ்வளோ தூரமோ தாராளமாக புதினாவை போட்டுருவேன். ஏன்னா ஃப்ளேவரே நம்மளுக்கு புதினா தான் நல்லா தரும். நம்ம எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டு ஊற வச்சு இந்த மஷ்ரூமை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்டிருக்கேன். ஆல்ரெடி 2 பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நம்ம தனி டேஸ்ட்டே நம்மளுக்கு அது கொடுக்கும். சரிங்களா? என்ன தான் நம்ம எந்த இது போட்டாலும் சால்ட்டை எனக்கு கையில் அளவு போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் சால்ட்டை என் இஷ்டத்துக்கு போட்டிருக்கேன். நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் காரம் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதில் தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி எப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா அரிசி எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அந்த டம்ளர் அளவுக்கு தான் எடுக்கணும். நான் இந்த டம்ளரில் 3 கப்பு அரிசி எடுத்தேன். அதனால 6 கப்பு 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணியை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துச்சு. அந்த 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊறி வச்சுருந்த அரிசியை இது கூட போட்டு ஒரு அழகாக கிளறிட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக 15 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அடியும் பிடிக்காது, தண்ணியும் லைட்டாக இருக்கும் அதில். அந்தமாரி டைமில் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே தம் அப்படியே வச்சுட்டு நம்ம அதை கிளறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி சுத்தமாக பிடிக்காது, நல்லாயிருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெமன் ஒரு 1/2 லெமனை இதில் அழகாக மேலே அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த கொட்டை மட்டும் எடுத்துடுங்க. லெமனை கட் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு வச்சுட்டு நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்துகிட்டு அப்படியே மேலே சும்மா மழைச்சாரல் மாரி வடிவேல் சொல்கிற மாதிரி நல்லா போட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு நீங்கள் மூடிட்டு என்ன பண்ணால் அது மேலே தம் வைக்கணும். தம் நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றி அது மேலே வச்சுருவேன். அது மேலே வச்சுட்டு இப்போ திறந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் தம் போட்டு வைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 hour தான் போட்டு வச்சேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வீடியோ கொஸ்டின் சொல்ல, உண்மையிலே டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பயங்கரமாக இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு சாப்பிட போடலாம்னு சொல்லிவிட்டு இலையில போட்டு நான் போட்டுட்டேன். நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி எப்படி இருக்கணும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.